Hi friends, welcome to TamilTechAcademy. Welcome to data structures. இங்கே நம்ம பைத்தான் இன்பில்ட்டாக உள்ள சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு அவசியம்னா ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த டேட்டா நம்ம யூசரோட நம்ம பாஸ் பண்ண வேண்டிய டேட்டா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணணும். அதற்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் டப்பிள்ஸ், அதுக்கப்புறம் செட், அதுக்கப்புறம் டிக்ஷனரிஸ். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் காமிச்சிருப்பேன். அதில் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், தொடர்ந்து ஒரு சீக்வன்ஸை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கு பேர் தான் லிஸ்ட். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எந்த டைப்பான ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், நம்ம ஒரு நம்பர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நம்ம டைப்ஸ் வச்சுக்கலாம், பூலியன் வேல்யூஸு, எது வேண்டாலும் வச்சுக்கலாம். அதோட ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். மேட்ரிக்ஸில் யூஸ்வலாக லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 100 ஜீரோஸ் வேணும் அப்படின்ட்டா எப்படி சீக்கிரமாக செய்கிறது, ஒரு லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒன்று ஒன்றா எழுத போகிறோம். சும்மா சொன்னேன், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுதுறதுன்னா 0 அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் நம்பரை போட்டு அதை டைம்ஸ் பை 100 போட்டிங்கனாலே 100 ஜீரோஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஜீரோஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டாக கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த யூஸ் பண்ணது ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது மூலயமா நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோமோ அதையும் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இந்த ஜீரோஸில் பார்த்துருப்போம். டைம்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது, இங்கே ப்ளஸும் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இதை ஒரு 5ன்னு மாற்றிக்குவோம். அதற்கப்புறமா கம்பைண்டுன்னு சொல்லுவோம். இங்கே இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதையும் இந்த ஜீரோஸையும் கம்பைன் பண்ணுவோம். இப்போ கம்பைண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது 2 லிஸ்ட்டும் சேர்ந்து வரும். ஸோ இங்கே 1 2 3 4 இந்த லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டையும் சேர்த்து இந்த ஜீரோஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்குறோம். ஒரு டோட்டல் லிஸ்ட்டு சேர்த்து இருக்குது. ஸோ 2 லிஸ்ட்டையும் ஆட் பண்ணுறதுக்கும் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் வச்சு இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியுங்கிறது கிடையாது. லிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனில் இங்கே ஒரு இட்டரபிள் இருக்குது. அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி லேர்ன் பண்ண மாதிரி நம்ம ரேஞ்சுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு 20ன்னு கொடுப்போம்னு வச்சிங்கன்னா லிஸ்ட் 1 to 20 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 0 to 19 கிடைக்கிது. இது ஒரு ஸ்டாப் பேராமீட்டர். சொல்லியிருக்க மாதிரி 20 இன்க்ளூடடாக இருக்காது, அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவிலே ஸ்டாப் ஆகிடும். ஸோ 0 to 19 உங்களுக்கு கிடச்சிருக்கு இங்கே லிஸ்ட்டாக. ஸோ நம்பர்ஸ் மட்டும்தான் இட்ரபிளாக இல்லையே, நம்ம ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம இட்ரபிள் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை எப்படி லிஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லிஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறோம். அதை இந்த கேரக்டர்ஸில் அசைன் பண்ணுறோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுக்கு லிஸ்ட்டாக கிடைக்கிது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்மா போட்டு நம்மளுடைய ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் தனியாக ஒரு ஐட்டமாக இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளேயே சில வழிமுறைகள். இப்போது நம்ம சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு லென்த் அப்படின்ட்டு LEN யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அது கவுண்ட் பண்ணி நம்மள்ட்ட சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11 இருக்குது. இந்த ஸ்பேஸ்லையும் சேர்த்து தான் அது சொல்லுது. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, இந்த 2 வேர்ட்ஸ்லையும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ அடுத்தது வந்து என்னென்ன வேறு ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம லிஸ்ட்டை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.